பசி ஒரு சாபம். உணவு, உடை, உறைவிடம் இவைதான் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள். ஆனால் இன்றளவும் பலர் இந்த அடிப்படை தேவைகள் இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வீடு என்பது கனவு, உடைகள் என்பது ஆசீர்வாதம், உணவு சில நேரங்களில் அது வெறும் கற்பனை. நாம் 3 வேளை உணவு உண்கிறோம். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இது நம் உரிமை என்பது போல். ஆனால் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கிடைத்தாலும் இது ஒரு கனவு போல் இருக்கிறது என்று புன்னகைக்கிறார்கள். நம்மிடம் எல்லாம் இருந்தும் நாம் மகிழ்ச்சியாக இல்லை. அடுத்த நிலை, அடுத்த பதவி உயர்வு, அடுத்த ஆடம்பரம் என்று துரத்திக் கொண்டே இருக்கிறோம். அந்த ஓட்டத்தில் உயிர் வாழ போராடுபவர்களை பார்க்க மறந்து விடுகிறோம். ஏன் நாம் நன்றியோடு இருக்கக்கூடாது? என்னிடம் இருப்பது போதும், அதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று ஏன் சொல்லக்கூடாது? பணம் வாழ்க்கை இல்லை. பணம் 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 என்று மக்கள் கூச்சலிடுகிறார்கள். ஆனால் நீங்கள் இறக்கும்போது உங்கள் பணம் உங்களுடனேயே இருக்கும். உங்கள் நல்ல செயல்களும் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த உதவியும் மட்டுமே உங்களை பின்தொடரும். உங்கள் வாழ்க்கையை செல்வத்தை மட்டும் துரத்துவதில் செலவிடாதீர்கள். தாக்கத்தை உருவாக்கும் வாழ்க்கையை வாழுங்கள். யாருக்காவது உதவி செய்யுங்கள். யாருக்காவது உணவு கொடுங்கள். நம்பிக்கையை மறந்த ஒருவரை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நிறைந்த இதயம் நிறைந்த பணப்பையை விட மதிப்புமிக்கது. ஒரு கனிவான ஆத்மா எந்த ஒரு கோடீஸ்வரரை விடவும் பணக்காரர்.